வணக்கம் அண்ட் வெல்கம் எம்எம்டிபிடி ரயில்வே எஸ்டேட் சென்னை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டிங்க. ஸ்டேட் ஹைவேயில் ஆன் ரோடு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஒரு 50 சென்ட் நமக்கு வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குது. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உரகடம் மாலாஜாபாத் உரகடத்துலேருந்து வந்தோம்னா மன்னிவாக்கம் அடுத்து அவுட்டர் ரிங் ரோடு வருது. ஸோ அந்த அவுட்டர் ரிங் ரோடு அடுத்து தான் பார்த்திங்கன்னா வண்டலூர். ஸோ ஜிஎஸ்டி வந்துடும் அடுத்து. ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. சவுத் ஃபேஸிங்கில் 50 சென்ட் சேல்ஸ் வந்துருக்குது. ஒரு சென்ட் வந்து 20 லட்சம் சொல்லி ஸ்லைட்லி நெகோசியபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ டைரெக்டாக ஓனர்கிட்ட உட்கார வச்சு நம்ம பேசலாம். ஸோ நம்ம அந்த பக்கம் வந்தோங்கன்னா வண்டலூர்லேருந்து நம்ம வந்தோம் அப்படின்னா ரைட் சைடில் வரும். வண்டலூர் டு மன்னிவாக்கம் வரோம் இல்லையா, அங்கேருந்து ரைட் சைடில் வரும். வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 700 மீட்டருக்குள்ளே வந்துடுங்க. அதாவது ஜிஎஸ்டிலேருந்து. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் வந்து 1.5 கிலோமீட்டர் வரும். வண்டலூர் ஜூ வந்துடுது. மன்னிவாக்கம் ஜங்ஷனுக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 500-600 மீட்டரில் மன்னிவாக்கம் ஜங்ஷன் வந்துடுது. ஸோ கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி 50 சென்ட்டு. ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 100 அடி ஃப்ரண்டேஜுங்க. மொத்தம் 1 ஏக்கர். அதில் வந்து பாதி தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ரேட் வந்து பார்த்தோன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு சென்ட் 20 லட்சம் சொல்லி ஸ்லைட்லி நெகோசியபிள் சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து இங்கேருந்து நம்ம ஆரம்பிச்சோன்னா ஜிஎஸ்டிலேருந்து உரகடை வரைக்குமே பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்து ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேராக போச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லேஅவுட் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த லேஅவுட்லேயே பார்த்திங்க அப்படின்னா 6000 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லி வந்து லான்ச் பண்ணி சேல்ஸ் போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரோடுக்கும் அந்த இடத்துக்கும் பார்த்தோன்னா ஒரு 10லேருந்து 12 அடி வந்து பள்ளமாக தாங்க இருக்கும். ஏன்னா வந்து ரோடு ஹைட் ஏற்றி போடும்போது பார்த்திங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா 12லேருந்து 15 அடி கண்டிப்பாக பள்ளமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பெட்ரோல் பங்குக்கோ இண்டிவிஜுவல் வில்லா கல்யாண மண்டபம் ஷாப்பிங் மாலு இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து 100 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. 50 சென்ட் அப்படியே எக்ஸாக்டாக கொடுத்துட்றாங்க. டைரெக்டாக ஓனர் ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தோன்னா டைரெக்டாக ஓனர்கிட்டையும் மீட்டிங் கொடுத்துடலாம். உட்காந்து நேராக பேசி நம்ம நெகோசியபிள் பண்ணி பேசிக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது இங்கே ஆன் ரோட்டில் இந்த மாதிரி பர்பஸ்க்காக யாராவது தேடிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை மிஸ் பண்ண வேணாம்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ரேர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் ஆன் ரோட்டில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நேரில் வந்து பாருங்கள். உங்களுடைய தேவைக்கு கண்டிப்பாக இது ஒரு பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயமா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத இந்த இதில் நம்ம வந்து ஆணித்தனமாக நம்ம சொல்கிறேன். இப்போ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். வேலையை காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட. நன்றி.